எங்கேயாவது இழ வீட்டுல இருக்கவங்கள வந்து என் வீட்டுக்கு வாயா நான் துக்கம் விசாரிக்கணும் எங்கேயாவது செய்வானாயா? உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணானேப்பா, என்ன அப்பா செத்து போயிட்டாரு வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? நேற்று முந்தா நாளும் பேசணும்னு நினைச்சேன். இந்த பங்காளி சண்டே என்னன்னா இப்படிதான் சண்டை அடிச்சுட்டு வெட்டுவாங்க குத்துவாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா? அப்ப இது கல்யாணத்துக்கு போனா கூட பரவாயில்ல, துக்கத்துக்கு போகாம இருக்க கூடாதியா? என்னங்க லீடர் நீங்க? ஏடிஎம்கே ட்விட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் விவகாரத்துல என்ன நடக்க போதோ, என்ன கேஸ் வரப்போதோ அப்படின்னு 72 நாட்கள் பனையூர்ல பதுங்கியிருந்த வீரர் தானே நீங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க சார். இதுல என்ன தவறு இருக்கு? ஒரு தப்பு இல்லை சார். தம்பி ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாரு விஜய். அந்த 41 மக்கள் இறந்த பிறகு விஜய் கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவர் தான் ஹீரோவா இருந்திருப்பாரு. கரெக்டா? ஏன் சென்னைக்கு போனாரு? அங்கே அவர் போயிருந்தாருன்னா கூட்டம் சேரும், மேலும் அந்த அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்றதுக்காண்டி போயிருப்பாரு. பயம். நேரடியாக பிரஸை சந்திக்கிறதோ பொதுமக்களை சந்திக்கிறதோ பயம். அரசியல் செய்யறது பயம். கூட இருக்கிற ஒருத்தர் செக்யூரிட்டி த்ரெட்னு சொன்ன உடனே ஓடுறீங்க. பயம். என்ன அசம்பாவிதம் நடந்தது? 41 பேர் செத்து இருக்காங்க, குழந்தை பறி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட நீ அசம்பாவிதம் நடந்துற போது சார் நேற்று பேசின நிர்வாகி கூட அதானே சார் சொல்றாங்க, அமைதியா இருந்தே நம்ம இது சாதிக்கிறாரு நம்ம தலைவர் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் தான் சார் பேசுறாங்க. பேசுறதுக்கு துப்பு இல்ல. இது அமைதியா இருந்து சாதிக்கிறாருன்றீங்க. சரி, நீ அமைதியா இருந்து சாதிக்கிறாருன்னு சொல்றீங்களே, அப்புறம் மேடையில வந்து எதுக்கு பகுமானமா பெரியார் பத்தி பேச சொல்லு, துரைமுருகன் கால் மார்க்ஸை பத்தி பேச சொல்லு, செந்தில் பாலாஜி அம்பேத்கரை பத்தி பேச சொல்லிட்டு எதுக்கு பஞ்சாயத்து கொடுறீங்க? உங்க தலைவர் பேச சொல்லியா? பார்ப்போம். பேச சொல்லு, கையில பேப்பர் கூட பேச சொல்லு.